மாணவர்களே, இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் கடந்த வீடியோவில் ஒரு வட்ட வடிவம் வரையும் போது நம்ம காம்பஸ் பயன்படுத்தாமல் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருந்தேன். அதுக்கு நீங்கள் அமோக ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதை தொடர்ச்சியாக ஒரு 2 பேர் கேட்டிருந்தீங்க, வெறும் விரல்கள் மட்டும் பயன்படுத்தி, அதாவது இந்த ஒரு விரல் மட்டும்தான் பயன்படுத்தி பண்ண முடியுமா சார், இல்லை மற்ற விரல்கள் பயன்படுத்தி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி ரொம்ப விரைவாக சுருக்கமாக அதை சொல்லிவிட்டு அடுத்த கிராஃப்ட்டுக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த விரல் மட்டுமல்ல, எல்லா விரலும் நம்ம பயன்படுத்தி போட முடியும். உதாரணத்துக்கு நேற்றுக்கு இந்த விரல் சொல்லி காட்டிட்டேன். இன்றைக்கி இந்த விரல் பாருங்கள், இந்த நடுவிரல் போடும்போது இந்த ஆள்காட்டி விரல் அதுக்கு மேலே வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், வட்டம் கொஞ்சம் பெருசாக போச்சு, அதனால் அது வெளியில் போயிடுச்சு. இப்படி சரிங்களா. அதுக்கடுத்து இந்த விரல் மோதிர விரல் இப்போ சின்னதாக போட்டுக்கலாம். இந்த சுண்டு விரலையும் வச்சு பயன்படுத்தலாம். இந்த வலது கையில் மட்டும் இல்லாமல் இடது கையிலும் வச்சு பயன்படுத்தலாம். சரிங்களா. இடது கையில் பண்ணும்போது கூட அழகாக வட்டம் நம்மளால் வரைய முடியும். பார்த்தீங்களா. இப்போ வெறும் விரல் நுனிகளை மட்டும் இல்லாமல் இதை பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் பயன்படுத்தி போட முடியும். உதாரணமாக பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இப்போ இப்படி பயன்படுத்தியிருந்தது இல்லையா, பென்சிலை இப்படி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். வட்டம் வந்துச்சு. அடுத்த வட்டம், அடுத்த விரல் சின்ன டெக்னிக் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக கிடைச்சிடும். சரிங்களா. ஸோ இந்த 10 விரல்கள் நுனிகள் மட்டும் இல்லை, இந்த ஜாயிண்டெல்லாம் கூட நமக்கு காம்பஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டைமண்ட் செஞ்சு தர்றது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், ஒரு அழகான ஒரு டைமண்ட். உங்களுக்கு இப்போ நான் இது கருப்பு பிளாக் டைமண்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒயிட் கலரில் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா. ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பேப்பர் எடுத்துகிட்டு இது நம்ம கிராஸ் ஃபோல்டிங்னு சொல்லுவோம். கிராஸ் ஃபோல்டிங் நம்பர் 1, இது கிராஸ் ஃபோல்டிங் நம்பர் 2, இது கர்ச்சீஃப் ஃபோல்டிங், கர்ச்சீஃப் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இது கர்ச்சீஃப் ஃபோல்டிங் 3, இது கர்ச்சீஃப் ஃபோல்டிங் நம்பர் 4. சரிங்களா. இது எல்லா குட்டீஸ்க்கும் தெரிஞ்ச ஃபோல்டிங். இது 4 கப் ஃபோல்டிங் சொல்லுவோம். 5, 6, 7, 8. சரிங்களா. இப்போ 8 முடிஞ்சது. இப்போ 9வது இது பேர் ராக்கெட் ஃபோல்டிங். இது 10, 10th ஃபோல்டிங் முடிஞ்சது. இது 11, இது 12. எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் ப்ரெஸ் பண்ணும்போது. அப்போ தான் அந்த டைமண்ட் ஷேப் சும்மா நமக்கு அப்படியே பட்டை தீட்டப்பட்ட வைரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கிடைக்கும். எல்லா சைடும் முடிச்சுட்டு இந்த ஒரு சைடு கடைசி. இப்போ அதுவும் பண்ண போகிறோம். 15, 16. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள், கவனிங்க. ஸ்கொயர் பேப்பர், கிராஸ் ஃபோல்டிங் 1, cross folding 2, kerchief folding 3, kerchief folding 4, 4 cup 5, 4 cup 6, 4 cup 7, 4 cup 8, racket 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. சரிங்களா. 16 ஃபோல்டிங் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா. இதில் நம்ம அதாவது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா சைட்லையும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சைடில், அப்புறம் இந்த சைட்லேயும் ட்ரையாங்கிள் வந்திருக்கணும், இந்த சைட்லேயும் ட்ரையாங்கிள் வந்திருக்கணும். பாருங்கள், தெரியுதா. கடைசியாக இந்த சைட்லேயும் ட்ரையாங்கிள், 4 சைட்லேயும் ட்ரையாங்கிள் வந்திருக்கணும்.
அப்படி வந்திருந்தால் நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சைடு வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து இனியும் சரியாக செய்யலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நல்லா கரெக்டாக செஞ்சுருக்கோம், 4 சைடும் வந்துருச்சு. இதை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு எல்லா அந்த 4 கப், அதாவது அந்த 4 முனையையும் அப்படியே ஒன்றா சேர்த்துணும். ரொம்ப ஸ்லோவாக ஃபோல்டிங் மாறாமல் நம்ம அப்படியே ஒன்றா கொண்டு வரணும். கொண்டு வந்தோமா நமக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டைமண்ட் கிடைக்கும். இந்த பேப்பர் ஃபோல்டிங் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஒரிகாமின்னு சொல்லுவாங்க. நாம் கூட இந்த ஒரிகாமி அப்படிங்கிறது தான் இந்த பேப்பர் ஃபோல்டிங், பேப்பர் கிராஃப்டோடைய இன்னொரு பேராக நம்ம சொல்லிகிட்ருக்கோம், ஒரிகாமி. சரிங்களா? இது மாதிரி நிறைய கிராஃப்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தாக்கா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டதுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கரெக்டாக ஒத்து வந்துன்னா உங்களுக்கு கிளாஸ் கூட நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்களுக்கு வரும். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரில் ஒரு டைனோசர் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.